இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. நீதி நேர்மை நியாயம் இருக்குமோ கூடவே நானும் இருப்பேன். பிரியங்கா மணிமேகலை இவங்களோட இஷ்யூ தான் வந்துட்டு இப்போ பூதாகரமாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் பிரியங்கா எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்கல அப்படின்றதுனால நிறைய பேர் பிரியங்காவை டேக் பண்ணி ஜஸ்டிஸ் ஃபார் மணிமேகலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் டிவியையும் இந்த குக் வித் கோமாளி டீமையும் வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்துட்டு கூட ஒர்க் பண்ண பாலா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மணிமேகலை கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், பிரியங்கா கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் பிரியங்கா வந்துட்டு டாமினேட்டிங் தான், அது அவங்களோட நேச்சர். மனசில் பட்டதை எதுனாலும் டைரெக்டாக வந்து பேசிடுவாங்க, அது அவங்களோட இயல்பு தான். பட் இருந்தாலும் அடுத்தவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். இன்னொரு பக்கம் மணிமேகலை பற்றி சொல்லணும்னா பியூர் இன்னசென்ட். டக்குன்னு அவங்களுக்கு கோவம் வந்துடும். அவங்க எடுத்த முடிவு இப்போதைக்கு கரெக்டானது தான். ஒரு கட்டத்தில் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் விஜய் டிவியில் நடந்திருக்கு. இப்போ நான் விஜய் டிவியில் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான் அப்படின்ற மாதிரி கேபிஒய் பாலாவும் தெரிவிச்சிருக்காரு. நிறைய செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களோட கருத்து என்ன? யார் பக்கம் தப்பு இருக்குது நியாயம் இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க.